Hi student, this is plus 1 chemistry video. Plus 1 chemistry நம்ம unit 7 thermodynamics பார்க்க போகிறோம். Okay, இதில் already you have seen some videos in this topic. ஓகேவா, இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம சிஸ்டம் அண்டு சரௌண்டிங் பார்க்கலாம். சிஸ்டம்ஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 187 இருக்குது பாருங்கள். தி யூனிவர்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ், சிஸ்டம் அண்டு சரௌண்டிங். சிஸ்டம் அப்படின்னா என்னது? பார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் விச் இஸ் அண்டர் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் பை ரியல் ஆர் இமேஜினரி பவுண்ட்ரிஸ். ஓகேங்களா, சிஸ்டத்துக்கும் பவுண்ட்ரிக்கு இருக்கிறதுல அந்த மீதி ரிமைனிங் போட்டு தான் உனக்கு சரௌண்டிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் த சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இருக்குது. ஐசோலேட்டட் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த மாஸ் அண்ட் சைஸ். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு property that depend the mass and size அப்படின்னா extensive property. The property of independent of the mass or size of the system is called as intensive property. Okay, for example boiling point and melting point and freezing point. Next thermodynamic process வந்திருக்கும். Type of the process ஒன்று reversible, irreversible. Okay, adiabatic, isothermal, isobaric, isochoric. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பேஜ் நம்பர் 190 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் இருக்கும். கண்டிஷன் adiabatic, isothermal அந்த கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்டு பாத் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்லி டிபெண்டிங் அப்பான் த ஸ்டேட். ஓகேங்களா, பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்லி டிபெண்டிங் அப்பான் த பாத். எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாத்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா பிவிடி அண்ட் என் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒர்க் அண்டு ஹீட்டு இதெல்லாம் பார்த்து. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, இன்டர்னல் எனர்ஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி பேஜ் நம்பர் 191 இருக்குது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப லாஸ்ட் டாபிக் வந்து ஒர்க்கு. வாட் இஸ் த ஒர்க்கு? இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 192 இருக்குது ஸ்டூடெண்ட். ஒர்க் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ஃபோர்ஸ் எஃப் மல்டிப்ளைட் பை த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். அப்போ மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எக்ஸ். எஃப் அப்படி மீன்ஸ் ஃபோர்ஸு, எக்ஸ் மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 192 இருக்குது பாருங்கள் ஸ்டூடெண்ட். மேலே ஹீட்டு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வாட் இஸ் த ஹீட் இஸ் ரெகார்டட் அஸ் அன் எனர்ஜி இன் டிரான்சிஸ்ட் அக்கர்ஸ் தி பவுண்ட்ரி அண்ட் செப்பரேட்டிங் ஏ சிஸ்டம் ஃப்ரம் இட் சரௌண்டிங்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூலு. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஹீட் வந்து தி சிம்பிள் ஆஃப் ஹீஸ் ஹீட் வந்து கியூ. ஓகேவா, ஹீட் ஃப்ளோ இன்டு தி சிஸ்டம் ஃப்ரம் தி சரௌண்டிங் அப்படின்னா எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஹென்ஸ் இட் டேக்கன் டு பாசிட்டிவ் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்லணும். ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுது ஃப்ரம் சிஸ்டம் டு சரௌண்டிங். ஓகேங்களா, ஃபஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஹீட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரூமுக்குள்ளே இருந்து சிஸ்டம், நம்ம ரூமு தான் சிஸ்டம், ஒரு நம்ம வீட்டில் ஒரு ரூம் தான் சிஸ்டம் அப்படின்னா அது சிஸ்டத்தை விட்டு. ஓகேங்களா, சிஸ்டத்துலேருந்து ஃப்ரம் எங்கேருந்து ஹீட் வருது அப்படின்னா ஃப்ரம் சரௌண்டிங்லேருந்து பக்கத்து ஹால்லேருந்து நம்மளுக்கு வர மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள். ஹீட் ஃப்ளோ இன்டு த சிஸ்டம் ஃப்ரம் த சரௌண்டிங். எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்போ வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம ரூமு கூட ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நல்லா பாசிட்டிவ். இப்போ வந்து நம்ம ரூமை விட்டு ஹீட் வந்து வெளியில் போகுது, அப்போ சிஸ்டம் இன்ட்டு சரௌண்டிங் போகுது, அப்போ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் வந்து டிக்ரீசஸ் ஆகும். இட் இஸ் டேக்கன் டு பி நெகட்டிவ் மைனஸ் கியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு தான் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கு அப்படின்னாவே மைனஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எக்ஸ். எஃப் அப்படின்னா ஃபோர்ஸு, எக்ஸ் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கிடைக்கும். இது நெகட்டிவ் சைன் இஸ் இன்ட்ரடியூஸ்டு இண்டிகேட் தட் ஒர்க் ஹேஸ் பீன் டன் பை த சிஸ்டம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் வந்து டன் பை த சிஸ்டம், இப்போ சிஸ்டத்தினால அது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம் பை ஸ்பெண்டிங் பார்ட் ஆஃப் தி இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ ஒர்க்கு வந்து சிஸ்டத்தால் செய்யப்பட்டது அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல மைனஸ் சொல்லணும். அப்போ ஹேஸ் பீன் டன் பை த சிஸ்டம். ஓகே, ஒர்க் ஹேஸ் பீன் டன் பை த சிஸ்டம் பை ஸ்பெண்டிங் பார்ட் ஆஃப் தி இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா? அதே பேஜில் பேஜ் நம்பர் 192 மேலே பாருங்கள், ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒர்க் இஸ் ஏ பாத் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது அப்பியர்ஸ் ஒன்லி அட் தி பவுண்ட்ரி ஆஃப் த சிஸ்டம். பவுண்ட்ரியில் தான் நம்மளுக்கு அப்பியர்ஸ் ஆகும். அப்பியர்ஸ் டியூரிங் த சேஞ்ச் இன் தி சிஸ்டம், இன் தி ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டம். சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் தி சிஸ்டத்தில் நம்மளுக்கு தெரியும், ஸ்டார்டிங்ஸ் டு எண்டிங் ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் சரௌண்டிங் இஸ் ஸோ லார்ஜ் தட் மேக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸ் டு சரௌண்டிங் டூ நாட் ஹேப்பன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் இதெல்லாம் இருக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூல். நெக்ஸ்ட் அதேமாரி சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? டபிள்யூ அப்படின்னாவே ஒர்க்கு, அதில் மைனஸ் டபிள்யூ அண்டு ப்ளஸ் டபிள்யூ. ஓகே, இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா மைனஸ் டபிள்யூ. ஓகே, டன் ஆன் தி சிஸ்டம் அப்படின்னா ப்ளஸ் டபிள்யூ. ஓகே, இஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் தி சிஸ்டம், சிஸ்டத்து மேலே ஒர்க் செய்யப்பட்டதுன்னா ப்ளஸ்ஸு. ஓகே, டன் பை த சிஸ்டம் அப்படின்னா மைனஸ். ஓகேங்களா? சிஸ்டத்தோட எனர்ஜி வந்து டிகிரீசஸ் ஆயிரும். சிஸ்டத்தினால அந்த வேலை வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஒர்க். இதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 192 இன் எலிமெண்ட்ரி தெர்மோடைனமிக்ஸ் தி ஒன்லி டைப் ஆஃப் ஒர்க் ஜென்ரலி கன்சிடர்ஸ் ஒர்க் டன் இன் எக்ஸ்பான்ஷன். அப்போ நம்ம ஒர்க்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஒர்க் டன் இன் எக்ஸ்பான்ஷன் நடக்கும் ஆர் கம்ப்ரெஷன் நடக்கலாம் ஆஃப் ஏ கேஸில். திஸ் இஸ் நோன் அஸ் ப்ரெஷர் வால்யூம் ஒர்க். இதை பிவி ஒர்க் ஆர் எக்ஸ்பென்ஷன் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ப்ரெஷர் வால்யூம் ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் அண்டு வால்யூம் ஒர்க்கு. ஓகே, ப்ரெஷர் அண்டு வால்யூம் ஒர்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒர்க் இன்வால்வ்டு இன் எக்ஸ்பென்ஷன், அது நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது, பேஜ் நம்பர் 193. ஸ்டூடெண்ட் லிசன் ஹியர். இதுதான் நம்ம எடுத்துக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட்டோட டயக்ராம். இது வந்து கன்சிடர்ஸ் ஒரு க்ளோஸ்டு பீக்கரை எடுத்துக்கிறோம், க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இதில் கேஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதில் பிஸ்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரெஸ் பண்ணுறப்ப இது வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர், இது வந்து இன்டர்னல் ப்ரெஷர். இது எப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாகுதோ அப்போ வந்து அப்படியே லைட்டாக அது கீழே நோக்கி இறங்கும் இந்த பிஸ்டன். இன்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா இதை மேலே நோக்கி தூக்கி விடும். ஓகேங்களா? அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த டிஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராம் வச்சு தான் நீங்கள் படிக்கணும். ஓகே, இது என்ன ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒர்க் இன்வால்வ்ட் இன் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் ப்ராசஸ். ஓகே, இன் மோஸ்ட் தெர்மோடைனமிக் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா வி ஆர் டீலிங் வித் தி எவாலுவேஷன் ஆஃப் ஒர்க் இன்வால்வ்ட் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆர் கம்ப்ரஷன் ஆஃப் தி கேஸ். மோஸ்ட் தெர்மோடைனமிக் கால்குலேஷன். ஓகே, இந்த ஒர்க்கை எப்படி எடுத்துக்கிறாங்க, ஒர்க்குனாவே இன்வால்வ்ட் இன் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கம்ப்ரஷன் ஆஃப் தி ப்ராசஸ். இது நல்லா வச்சுக்கோங்க. ஒர்க்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், இல்லைன்னா கம்ப்ரஷன் ஆஃப் தி கேஸ். தி எசென்சியல் கண்டிஷன் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் கம்ப்ரஷன் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா should be difference between the external pressure and internal pressure. இதை அன்லைன் பண்ணிக்கோ, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அண்டு இன்டர்னல் ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன அன்லைன் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி ப்ரெஷர் வால்யூம் ஒர்க் லெட் அஸ் கன்சிடர் சிலிண்டர் எடுத்துக்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு சிலிண்டர். ஓகேங்களா? விச் கண்டென்ஸ் n moles ஆஃப் ஐடியல் கேஸ் இதுக்குள்ளே இருக்குது. ஃபிட்டட் வித் த ஃப்ரிக்ஷனலஸ் பிஸ்டன். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரிக்ஷனல் பிஸ்டன் இருக்கும். அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ எடுத்துக்கிறாங்க. தி டோட்டல் வால்யூம் ஆஃப் தி கேஸ் இன்சைடு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐ. வினா வால்யூமு. ஓகே, ஐ அப்படின்னு இன்டர்னல். அண்டு ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் இன்சைடு வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ப்ரெஷர் இன்டர்னல் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பி அப்படின்னா ப்ரெஷர், இதுதான் உங்களுக்கு பிஸ்டன். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அந்த உராய் விசை இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த சைனிங் இல்லை, அந்த உராய்வு விசை இருக்காது. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி அது வளவளப்பு தன்மை இல்லாமல் கரெக்டாக நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக மூவிங்கில் இருக்காது, அது மாதிரி லூஸிங்கில் இருக்காது. ஓகேங்களா? லூஸாக சிலதெல்லாம் வந்து இருக்கும், அது இல்லாமல் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஃப்ரிக்ஷனலெஸ் பிஸ்டன் சொல்கிறாங்க. அழுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதுக்கு என்ன எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்ம காற்றடிக்கிற பம்பு. ஓகே, சில டைமில் அந்த காற்றடிக்கிற பம்பு பார்த்தீங்கன்னா ஈஸியாக உள்ளே போகும். அதுக்கு நம்ம தான் ஆயிலெல்லாம் ஆட் பண்ணால் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அழுத்தலாம். அதே ரொம்ப ஆயில் விடாமல் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்கும். அந்த மாதிரி ஃப்ரிக்ஷன்லெஸ், அப்படி அந்த ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணாமல் இருக்கிறோமோ அப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த அந்த காற்றடிக்கிற சைக்கிளுக்கெல்லாம் காற்றடிக்கிற பம்பு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி பம்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்று கிடைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த டைட்டாக இருக்கும். காற்று நம்ம வேக வேகமாக அழுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, if the external pressure ஓகேவா இஸ் கிரேட்டர் தென் தி இன்டர்னல் பிஸ்டன் மூவ்ஸ் இன்வர்ட் தி ப்ரெஷர். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டயக்ராமில் இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கம்பேர்டு தி இன்டர்னல் ப்ரெஷர். அப்போ பிஸ்டன் கீழே நோக்கி நகரும். அதான் இன்வர்டு தி ப்ரெஷர் இன்சைடு தி ஓகே பிகம்ஸ் ஈக்குவல் டு தி எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக மாறும். அப்போ லெட் இஸ் த சேஞ்ச் த அச்சீவ்டு இன் ஏ சிங்கிள் ஸ்டெப் அண்ட் ஃபைனலி வால்யூம் விஎஃப். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் நான் சொல்கிறேன். இங்கே இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் ஓகேவா, இப்போ இங்கே இது குறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கம்பேர்டு தென் இன்டர்னல் ப்ரெஷர். ஓகேங்களா, அப்போ இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறனால இது நோட்டுக்கு அழுத்தம். அப்போ ரெண்டு இடத்துலையும் சமமானதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதை தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. In the case work is done on the system, இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோ. டன் ஆன் தி சிஸ்டம், ஒர்க் இருக்குது ஆனால் சிஸ்டத்தை மேலே செய்யப்படுது. அப்போ ப்ளஸ் டபிள்யூ சொல்லணும். ஓகேவா, இட் கேன் பி கால்குலேட்டட் அஸ் டபிள்யூ மைனஸ் எஃப் டிஎக்ஸ் சொல்கிறாங்க. வேறு டிஎக்ஸ் இஸ் தி டிஸ்டன்ஸ் மூவ்டு பை பிஸ்டன் டியூரிங் த கம்ப்ரெஷன். அப்போ இந்த இதில் நம்ம கம்ப்ரெஷன் வச்சு அழுத்துறோம். ஓகேங்க, எஃப்னா ஃபோர்ஸு. ஓகேங்களா, ஃபோர்ஸ்னால இது பண்ணுறோம். இது ஆக்ஷன் ஆன் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் தி கேஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே, அதை அப்ளை பண்ணுறோம். எஃப் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அங்கே பாருங்கள், பி எக்ஸ்டர்னல் ஏ. ஓகேங்களா, ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி எக்ஸ்டர்னல் ஏ இன்ட்டு டெல் எக்ஸ். ஓகே, இந்த டெல் எக்ஸ் சேஞ்ச் இன் தி வால்யூம். அப்போ டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விஎஃப் மைனஸ் விஐ. வி அப்படின்னா வால்யூம், ஃபைனல் அண்டு இனிஷியல். ஐ அப்படின்னா இனிஷியல், எஃப்னா ஃபைனல். அதை நம்ம இங்கே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த டெல் அண்டு டெல் எக்ஸுக்கு. ஓகே, இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் இந்த ஏ இன்ட்டு டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம்னா ஃபைனலி மைனஸ் இனிஷியலி நாம் இது பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். ஒர்க்கு பி எக்ஸ்டர்னல் விஎஃப் மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை டெல் வின்னு எடுத்துக்கிறாங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ பி எக்ஸ்டர்னல் டெல் வி மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒர்க்கு டன் அந்த சிஸ்டமாக இருக்கனால இது பாசிட்டிவில் கிடைக்கிறது. நெக்ஸ்ட்டு இஃப் ப்ரெஷர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இஃப் ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் சேஞ்சஸ் டியூரிங் த ப்ராசஸ் சச் தட் இட் ஆல்வேஸ் இன்ஃபினிட் டெசிமலியாக இருக்கும் கிரேட்டர் தென் தி ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் தென் அட் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் தி கம்ப்ரெஷன். ஓகே, தி வால்யூம் டிகிரீசஸ் ஆகும் இன்ஃபினிட்டிஸ்லி ஒரு அமௌண்ட்டில். ஓகே, டிவி இது எதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கடையிலலாம் நம்ம ஸ்பாஞ்ச் மாதிரி வாங்கியிருப்போம், அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்புறம் ப்ரெஸ் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். நாம் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போ கம்ப்ரெஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஃபினிட் டெசிமிலி அப்படின்னா ஸ்மால் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபினிட் டெசிமிலி அப்படின்னா ஸ்மாலாக இருக்கிறது. ஓகேவா, இட் இஸ் ஆல்வேஸ் இன்ஃபினிட் டெசிமிலி கிரேட்டர் தென் தி ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ். அடுத்த ஸ்டேஜில் கம்ப்ரெஷன் வந்துச்சுன்னா கம்ப்ரெஷனை வச்சு நம்ம அழுத்துறோம். அப்போ வால்யூம் டிகிரீஸ் ஆகும். நீங்கள் கடையிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஒயிட் கலரில் நம்ம போர்டு அளிக்கிற மாதிரி ஸ்பாஞ்ச் பார்த்துருப்போம். ஓகே, அதனோட வால்யூம் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அதனோட வால்யூம் டிகிரீஸ் ஆகும் பை இன்ஃபினிட்டி டெசிமல் அமௌண்ட். ஒரு குறிப்பிட்ட அளவு நம்மளுக்கு ஸ்மால் அமௌண்ட் குறையும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம நல்லா கையில் 2 வச்சு அழுத்துறோம். ஓகேங்களா, அதுதான் அந்த நம்ம போர்டு அழுக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்சு. ஓகே, அதனோட வால்யூம் குறையும். ஓகே, இன் சச் கேஸில் வி கேன் கால்குலேட் தி ஒர்க் டன் ஆன் தி கேஸ் பை தி ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் பார்ட் போடுறோம். அதுக்கு ஒரு டயக்ராம் சொல்லுவாங்க, கிராஃப் ஒர்க்கு. அதை வச்சு இது ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், பேஜ் நம்பர் 194.
ஸ்டூடெண்ட் இதில் பாருங்கள் பேஜ் நம்பர் 194 இருக்குது. டபிள்யூ ரிவர்சிபிள் ஒர்க் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸில் மைனஸ் இன்டகரல் விஐ விஎஃப் எடுத்துக்கிறோம். பி எக்ஸ்டர்னல் டிவி எடுத்துக்கிறாங்க. இன் கம்ப்ரஷன் ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ப்ரெஷர் ஆஃப் தி சிஸ்டம். ஓகேங்களா, எப்பயுமே எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும், நம்ம வச்சு அழுத்துறோம். அப்போ பி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு பி இன்டர்னல் ப்ரெஷர் ப்ளஸ் டிபின்னு எடுத்துக்கிறோம். இன் ஏன் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில் தி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ப்ரெஷர் ஆஃப் தி சிஸ்டம். எக்ஸ்பான்ஷன் அண்டு கம்ப்ரஷன் இதெல்லாம் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கம்ப்ரஷன் ப்ராசஸில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பான்ஷன் ப்ரெஷரில் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்துங்க. எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம். இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ பி இன்டர்னல் அண்டு பி எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு இந்த இடத்துல பி எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு பி இன்டர்னல் மைனஸ் டிபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படியே ஃபார்முலா மாறும், அவ்வளோதான். ஓகேங்களா, இது ப்ளஸ் டிபி, இது மைனஸ் டிபி. இது ப்ரெஷர் அண்டு வால்யூம் ஒர்க்குக்கு ஒரு டயக்ராம் போடுறாங்க. இங்கே பாருங்கள், ப்ரெஷர் அண்டு வால்யூம் வந்து இங்கேருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகே, ப்ரெஷர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வந்து கேஸஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லுது. வென் ப்ரெஷர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட், ஏற்கனவே இது சொன்னது தான், கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ரெஷர் சேஞ்சஸ் இன் இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால் ஸ்டெப்ஸ் கிடைக்கும் ரிவர்சபிள் கண்டிஷனில் டியூரிங் இந்த கம்ப்ரஷன் ஃப்ரம் விஐ டு விஎஃப். விஐனா இனிஷியல் வால்யூம் அண்டு ஃபைனல் வால்யூம். பிவி பிளாட் வந்து லுக் த அந்த பிவி பிளாட் தான் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் பிளாட் தான் அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன் ஜென்ரல் கேஸ் வி கேன் ரைட் எப்படி டயட் பண்ண வி பி எக்ஸ்டர்னல் ஈக்குவல் டு பி இன்டர்னல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிபி வரலாம். ஓகே, ஏற்கனவே ப்ளஸில் வந்துச்சுன்னா கம்ப்ரஷன், ஓகேங்களா, ப்ளஸில் வந்துச்சுன்னா கம்ப்ரெஷன், மைனஸில் வந்துச்சுன்னா எக்ஸ்பான்ஷன். அது நல்லா பார்த்துக்கோங்க. சச் ப்ராசஸ் கால்ட் அஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ். அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. கீழே பேராகிராஃபில் சச் ப்ராசஸ் கால்ட் அஸ் ரிவர்சபிள் ப்ராசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் இந்த கம்பர்ஷன் ப்ராசஸர் ஒர்க்கு கேன் பி ரிலேட்டட் டு தி இன்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் தி சிஸ்டம் அண்டர் ரிவர்சபிள் கண்டிஷன் பை ரைட்டிங் ஈக்குவேஷன். ஓகேங்களா, அப்போ ஒர்க்கு ரிவர்சபிள் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் விஐ விஎஃப் பி இன்டர்னல் டிவி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, டபிள்யூனா ஒர்க்கு ரிவர்சபிள் மைனஸ் இன்டகிரல் விஐ விடின்னு எடுத்துக்கிறோம். பி இன்டர்னல் டிவி. இப்போ நம்ம எடுத்துக்கிறது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதனால் பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஓகே, அதுக்கு இன்டர்னல் ப்ரெஷரோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ இன்டர்னல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா என்ஆர்டி டிவைடட் பை வி. கம்ப்ரஷன் ப்ராசஸில் ஒர்க்கு கேன் பி ரிலேட்டட் டு த இன்டர்னல் ப்ராசஸ். ஓகே, அப்போ இந்த கம்ப்ரஷன் அப்படின்னாவே நம்ம கம்ப்ரஷன் ப்ராசஸ் பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ எதனோட ரிலேட்டடாக இருக்குன்னா இன்டர்னல் ப்ரெஷர். அதனால தான் இன்டர்னல் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்போ பி இன்டர்னல் என்ஆர்டி டிவைட் பை வி இதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். அதுதான் இந்த ஈக்குவேஷன். ஓகேங்களா, அப்போ ஒர்க் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் என்ஆர்டி டிவைட் பை விடிவி. இந்த எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இந்த இதில் இந்த இடத்துல வரும். ஓகேங்களா, பி இன்டர்னல் அண்டு என்ஆர்டி அது பார்த்துக்கோங்க. இன்டர்னல் அந்த டிவி வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ இது இன்டகிரேட் பண்ணுறப்ப இது என்ஆர்டி கான்ஸ்டன்ட்டு டிவி டிவைடட் பை வி இது இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒர்க்கு எக்ஸ்டர்னல் ரிவர்சபிள் ப்ராசஸில் மைனஸ் என்ஆர்டி லான். இது இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னாவே நம்மளுக்கு லான் கிடைக்கும். பாருங்கள், இது இன்டகிரேட் பண்ணாவே நம்மளுக்கு லான் கிடைக்கும். எல்என் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதை லான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்என் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், விஎஃப் டிவைடட் பை விஐ. வினா வால்யூம் ஆஃப் ஃபைனல், விஐனா வால்யூம் ஆஃப் இனிஷியல். இப்போ இந்த லானுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. ஓகேவா, இதை எழுதி வச்சுக்கோங்க. 1 லான் இஸ் ஈக்குவல் டு 1 லான், அதாவது எழுதுகிற பாருங்கள், லான் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா
ஓகேங்களா 303 இன்ட்டு லாக் இதுக்கு தான் அதை சப்ஜெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 2.303 லாக் வந்துச்சு, என்ஆர்டி இங்கே இருக்கிற என்ஆர்டி அப்படியே வந்துருச்சு, இந்த விஐ விஎஃப். அப்போ 1 லானுக்கு பதிலாக இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ 1 லான் இஸ் ஈக்குவல் டு 2.303 லாக் அப்படிங்கிறது. அப்போ லான் இடத்துல நீங்கள் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணலாம். இதை நீங்கள் இப்படி கூட எழுதலாம். நான் எழுதுகிறேன் பாருங்கள், மைனஸ் என்ஆர்டி எழுதிடுறீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2.303 லாக் இது அப்படியே எழுதிடுறீங்க. அப்புறம் விஎஃப் டிவைடட் பை விஐ அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும். ஓகேங்களா. இந்த மாதிரி எழுதலாம். இதுதான். அப்போ டபிள்யூ ரிவர்சிபிள் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதலாம். இப்போ இந்த 2.303 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான் அப்படின்னு சொல்லலாம். 2.303 லாக் அப்படிங்கிறது லான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெரிவேஷன் ஸ்டூடெண்ட். கம்ப்ரஷன் ப்ராசஸுக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டயக்ராம் எழுதுங்க. ஓகேவா. இங்கே இருக்கக்கூடிய டயக்ராம். ஓகேங்களா. இந்த டயக்ராம் இந்த டெரிவேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பாருங்கள், ஈஃப் ஓகேங்களா விஎஃப் விஐ கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்னா ஃபைனல், ஐன்னு இனிஷியல். அப்போ ஃபைனல் வால்யூம் தான் அதிகமாக இருக்குது கம்பேர்டு தென் இனிஷியல். அப்போ கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்கும். அப்போ விரிவடைஞ்சிருக்கும். அப்போ சைன் ஆஃப் ஒர்க் டன் ஓகேவா, சைன் ஆஃப் ஒர்க் டன் பை த ப்ராசஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஒர்க் வந்து சைன் ஆஃப் ஒர்க் டன் வந்து பை த ப்ராசஸ் வந்து நெகட்டிவாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈஃப் விஎஃப் லெஸ் தென் விஐ கம்பல்சன் ப்ராசஸ் இல்லாத இது நடக்கும். சைன் ஆஃப் ஒர்க் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா டன் ஆன் தி ப்ராசஸ் தென் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு அந்த சம்மரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இந்த டேபிளுக்கெல்லாம் அது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை நல்லா படிச்சுக்கோங்க. இஃப் ஹீட் இஸ் அப்சர்வ்டு பை தி சிஸ்டம் அப்படின்னா ப்ளஸ் கியூ, இஃப் ஹீட் இஸ் எவால்வ்டு பை த சிஸ்டம் அப்படின்னா மைனஸ் கியூ. அதே மாதிரி ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா மைனஸ் டபிள்யூ, ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா ப்ளஸ் டபிள்யூ. ஓகே, சிஸ்டத்து மேலே வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஒர்க் இஸ் டன் ஆன் தி சிஸ்டம் ப்ளஸ் டபிள்யூ. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட். அடுத்தது 0th ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கவனிங்க, 0th law of thermodynamics. The 0th law of thermodynamics also known as the law of thermal equilibrium. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. ஓகே, this otherwise called as thermal equilibrium. Okay, was put forward much after the establishment of the first and second law of thermodynamics. ஓகேங்களா. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 0th law கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. ஆனால் 0th lawவோட அந்த கால்குலேஷன் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் பிளேஸ்டு. எப்படி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஃபோர் தி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஸ் யூ ப்ரொவைட்ஸ் இந்த பேஸ்டு ஆன் தி லாஜிக்கல் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா லாஜிக்கலாக ஃபஸ்ட்டு இதை சொன்னால் தான் மற்றதெல்லாம் கரெக்டாக வருது அப்படிங்கிறதுக்காக. கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் தி சிஸ்டம். ஓகே, ஒரு சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் பேஸ். இதில் என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா 0th law of thermodynamics is otherwise called as thermal equilibrium lawன்னு சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இது தெர்மல் ஈக்குலிபிரியம் பிட்வீன் த 2 or 3 ஆப்ஜெக்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லா இருந்தால் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸு. ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் லா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் 0th law இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த 0th lawவோட அந்த தியரிட்டிக்கல் கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருந்தனால அந்த லாஜிக்கலை பேஸ் பண்ணி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ் 0th law சொல்லணும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லா சொல்லணும், செகண்ட் லா சொல்லணும். ஆனால் ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸில் ஃபஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் 0th law கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. அப்போ இது ரெண்டு கண்டுபிடிச்சாலும் 0th lawவோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ தெர்மோடைனமிக்ஸ் 0th law ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க. அடுத்தது செகண்ட் லா, அடுத்தது தேர்ட் லா. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இப்போ இதுதான் அந்த டயக்ராம். இந்த டயக்ராம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். நான் எழுதுகிறேன்ப்பா, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டயக்ராமை கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஈஸியான டயக்ராம் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே வந்து லா கொடுத்துருப்பாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஓகேங்களா. இருங்க.
ஓகேங்களா. தி law state that if two systems are separately in thermal equilibrium with third one, okay, then they tend to be thermal equilibrium with themselves. இதுதான் thermal equilibrium. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if two system, ஓகேங்களா, if two system, அங்கே இருங்க, டூ சிஸ்டம் எதுப்பா ஸ்டூடெண்ட், இதுவும் பியூசி எதனோட கம்பைன் ஆகுது, தேர்டு ஒன்னோட. அப்போ தேர்டு இது எல்லாமே யூக்லிபிரியம் தம் செல்ஃப்ஸாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இஃப் டூ சிஸ்டம் செப்பரேட்லி இருக்குது, இதுதான் இது, ஓகேங்களா. இதுவும் சிஸ்டம் தான், இதுவும் சிஸ்டம், டூ செப்பரேட் சிஸ்டம் செப்பரேட்லி இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் தேர்டு ஒன்னோட. அப்போ இது ரெண்டு எதனோட கனெக்ஷனாக இருக்குது, தேர்டு ஒன்னோட கனெக்ஷனாக இருக்குது. தென் தே டென் டு பி, இது இதனால் என்ன ஆகுது, தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் தம் செல்ஸ். இதுக்கு நீ பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, கோல்டு வாட்டர் எடுத்துக்கிறீங்க. ஹாட் வாட்டர் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அதில் கொஞ்சம் ஆஃப் டம்ளர் எடுத்துக்கிறீங்க. கோல்டு வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டு இதுலேருந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்மளுக்கு ஒரு நார்மல் ஹீட்டு வரும், ஓகேங்களா. அதுதான் தெர்மல் ஈக்குலிபிரியம். இது ரொம்ப நல்ல ஈஸியானது தான். ஒரு ஆஃப் டம்ளர் நல்ல ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும், நல்லா தண்ணி கொதிச்சிருக்கணும். இன்னொரு டம்ளரில் கூல் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. இப்போ ரெண்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது ஒன்றுக்கு ஒன்று ஹீட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சமமாக மாறினதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த வாட்டரை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒன்றுக்கு ஒன்று தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்குது. அப்போ ஹாட் வாட்டரில் இந்த ஹீட்டு வந்து கோல்டு வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ரெண்டும் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ் வந்துடும், ஓகேங்களா. அதுதான் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க, தெர்மல் ஈக்குலிபிரியம். அதை தான் இந்த சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் லாவில் இஃப் சிஸ்டம் பி அண்ட் சி வந்து செப்பரேட்லி இருக்குது இன் தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் அனதர் சிஸ்டம் ஏவோட இருக்குது, தென் சிஸ்டம் பி அண்ட் சி வந்து வில் ஆல்சோ பி தெர்மல் ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ த பிரின்சிபல் பை விச் தெர்மாமீட்டர் அண்ட் ஆர் யூஸ். இதை வச்சு தான் தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஜீரோத்லா வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷனுக்குன்னு. இதுக்கு நீங்கள் மெயினாக என்ன எழுதணும் அப்படின்னா, அந்த டயக்ராமும் செகண்ட் பேராகிராஃப் டயக்ராம் தான் இங்கே இருக்குது பாருங்கன்னு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இதனோட டெஃபினிஷன். ரெண்டு பி அண்ட் சியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த லாஸ்ட் பேராகிராஃப். இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் சிஸ்டம் பி அண்ட் சி வந்து ஏவோட கனெக்ஷன் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஒன்று தெர்மல் ஈக்குலிபிரியத்தில் வந்துடுது வித் ஈச் அதர், ஓகேவா. அதனால் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம தெர்மாமீட்டரை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது பேஜ் நம்பர் 195 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது ரொம்ப ஈஸியான லா தான், ஓகேங்களா. இது ஆல்ரெடி நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 9th 10th படிச்சிருப்பீங்க, +1 கூட படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. அதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஓகேவா. ஸ்டேட் தட் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, டோட்டல் எனர்ஜி ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தோ, ஓகேங்களா. தோ இட் மே சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் பிகாஸ் ஒன் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்ட்டு அனதர் எனர்ஜி ஃபார்ம். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்ட்டு லைட் எனர்ஜி. அதே சமயத்தில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜினால் நம்ம ஃபேன் வந்து ரொட்டேஷன் இருக்குது, அது மூவிங் எனர்ஜி ஆர் மோஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்ட்டு மோஷன் எனர்ஜி. அந்த மாதிரி இதில் when system moves from state 1 to and state 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ சிஸ்டம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்து ஸ்டேட் 1ன்னு எடுத்துக்கணும், இனிஷியல் ஸ்டேட் வந்து ஸ்டேட் 2ன்னு எடுத்துக்கணும். அப்போ இது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ் ஃப்ரம் U1 to U2. அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி del U ஈக்குவல் டு U2 மைனஸ் U1 அப்படின்னு எழுதணும். del U ஈக்குவல் டு U2 மைனஸ் U1, ஓகேங்களா. இதெல்லாம் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. U2 மைனஸ் U1 இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் எனர்ஜி ஒன் சிஸ்டம் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட் போகுது. அது ஃபைனல் இனிஷியல் ஸ்டேட் அண்டு ஃபைனல் ஸ்டேட். அது நம்பரில் 1 2ன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் brought about by தி எய்தர் அப்சார்பிஷன் நடக்கலாம் ஆர் எவல்யூஷன் ஆஃப் ஹீட், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஒர்க்கு வந்து பீயிங் டன் பை ஆர் ஆன் த சிஸ்டம், ஓகேவா. ஒர்க்கு வந்து பீயிங் டன் பை த சிஸ்டம் ஆர் ஆன் தி சிஸ்டம் ரெண்டு நடக்கலாம், ஓகேங்களா. எய்தர் அப்சார்பிஷன் ஆர் எவல்யூஷன் ஆஃப் ஹீட்டு நடக்கலாம். இப்போ இந்த இன்டர்னல் எனர்ஜி அதனோட டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் அண்டு ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிகாஸ் டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் மஸ்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது எல்லாத்துக்குமே தெரியும், இந்த உலகத்தோட எனர்ஜி வந்து மாறாது எப்பயும்.
அப்போ தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் மஸ்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். we can write தி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா del E equal to Q plus W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். Q அப்படின்னா என்னது? இது அமௌண்ட் ஆஃப் த ஹீட் சப்ளை டு த சிஸ்டம். டபிள்யூனா ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம். ஓகேங்களா, இதை வச்சு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது அதர் ஸ்டேட்மெண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று 3 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்பாங்க. 2 மார்க்னால் 2 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, 3 மார்க்னால் 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் எழுதுங்க, 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அதை அண்டர்லைன் பண்ணிக்க. இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த whenever எனர்ஜி ஆஃப் தி பர்டிகுலர் டைப் ஆஃப் டிஸ்அப்பியர்ஸ் ஆகுது அப்படின்னா அது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் தி அனதர் டைப் வந்து மஸ்ட் பி ப்ரொடியூஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ ஒன் எனர்ஜி ஃபார்ம் இஸ் கன்வெர்ட் இன்டு அனதர் எனர்ஜி. அப்போ எவ்வளோ டைப் ஆஃப் த எனர்ஜி வந்து டிஸ்அப்பியர் ஆகுதோ அதே அளவு டைப் ஆஃப் எனர்ஜி வந்து மறுபடியும் ப்ரொடியூஸ்டு ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட், தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த யூனிவர்ஸை வந்து ஒரு சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனர்ஜி ஆஃப் தி யூனிவர்ஸஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது அந்த யூனிவர்ஸோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு மாறாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம எனர்ஜி வந்து ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்மாக மாற்றலாம் ஒழிய நம்ம எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய்ட் பண்ணவும் முடியாது. அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்ஸ் தான். இதில் பாருங்கள், எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு பட் மே பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். இது மூணாவது பாயிண்ட். நெக்ஸ்ட், தி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி க்ளோஸ்டு சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு தி இன்டர்னல் தி எனர்ஜி தட் பாசஸ் த்ரூ தி பவுண்ட்ரி அண்ட் ஹீட் ஆர் ஒர்க். ஓகே, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி க்ளோஸ்டு சிஸ்டம் எதனோட இருக்கும்? பவுண்ட்ரி ஆர் ஹீட். அப்போ இது வந்து இப்படி எழுதிக்கணும் நீங்கள். எப்படி அப்படின்னா, இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தை கால்குலேட் பண்ணினா இதில் நடந்த ஒர்க் அண்டு ஹீட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிற. ஒர்க் அண்டு ஹீட். லாஸ்ட் ஒன் பாயிண்ட்டு, ஹீட் அண்டு ஒர்க் ஆர் தி டூ டைப்ஸ் ஆஃப் த சேஞ்சிங் சிஸ்டம். அதுதான் இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா, ஹீட் அண்ட் ஒர்க் அது 2 ways. இதை அந்த 2 வச்சு இதை ஹீட்டையும் மாற்றலாம், ஒர்க்கு இதெல்லாம் மாற்றணும்னா நம்ம இன்டர்னல் எனர்ஜியும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஹீட் அண்டு ஒர்க் we are 2 ways changing in system and internal energy. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் லா. தி மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் del E equal to QW. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா அலைன் பண்ணிக்கோங்க. del E equal to Q plus W. இதில் கேஸ் 1 எடுத்துக்கிறோம் ஃபார் சைக்கிளிக் ப்ராசஸ். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து அப்படி எண்டிங் போய் அங்கேயே போய் அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேயே வந்து எண்டிங்கில் இருக்கும். அதுதான் சைக்கிளிக் ப்ராசஸ். அப்போ சைக்கிளிக் ப்ராசஸில் நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ del E equal to 0. அப்போ del E equal to 0வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு Q கிடைக்கும். Q plus W. இந்த ப்ளஸ் W இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் W. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ Q equal to minus W. ஓகேங்களா, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. Q equal to minus W. In other words, எப்படி சொல்லலாம்? டியூரிங் சைக்கிளிக் ப்ராசஸில் அமௌண்ட் ஆஃப் ஹீட்னா ஹீட் இஸ் அப்சர்வ்டு பை ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம். ஓகே, மைனஸ் W ஒர்க் டன் பை த சிஸ்டம். Q அப்படின்னா ஹீட்டு, Wனா ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் கேஸ் வந்து ஐசோகோரிக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது வால்யூம் வந்து 0வாக இருக்கும். ஐசோகோரிக் அப்படின்னாவே வால்யூம் வந்து 0, நோ சேஞ்ச் இன் வால்யூம். இது எதுனாவே போதும். அப்போ del E equal to Q plus W. Q minus P del V. ஏன்னா W is equal to P del Vன்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். அதை அங்கே அப்ளை பண்ணலாம். அப்போ del V equal to 0ன்னு வரும். அப்போ del U equal to QV. ஓகேங்களா, QV வரும். Vனா வால்யூம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இது ஃபுல்லாக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 0 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ del E equal to Q. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகேவா, அது அந்த இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Vனா வால்யூமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நோ சேஞ்ச் இன் வால்யூம். அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகேங்களா, அமௌண்ட் ஆஃப் ஹீட் சப்ளைடு டு த சிஸ்டம் அண்ட் கன்வெர்டட் டு இன்டர்னல் எனர்ஜி. இந்த ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க, இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணுது.
ஓகேவா, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஹீட் வந்து சப்ளைட் பண்ணுறோம் டு த சிஸ்டத்துக்கு அண்ட் கன்வெர்ட் இன்ட்டு இன்டர்னல் எனர்ஜி. ஓகேங்களா. அடுத்தது ஃபார் அடியாபாட்டிக் ப்ராசஸ். அடியாபாட்டிக் ப்ராசஸ்னால் ஹீட் வந்து ஜீரோவாக இருக்கும். Q ஈக்குவல் டு ஜீரோ. இதில் பாருங்கள், Q ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ Q வந்து ஜீரோ ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு டெல்யூ, Q ஜீரோ ஆயிடுச்சுன்னா டெல்யூ ஈக்குவல் டு டபிள்யூ மட்டும்தான் கொடுக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் அடியாபாட்டிக் ப்ராசஸில் டிகிரிஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து டிகிரிஸ் ஆகுது, எனர்ஜி வந்து இன்க்ரீசஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு அந்த எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆன் இட்ஸ் சரௌண்டிங். ஓகேங்களா. அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம் ஆன் இட்ஸ் சரௌண்டிங். நெக்ஸ்ட்டு வந்து கேஸ் 4. ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளிக்குனா U வந்து ஜீரோவாக இருக்கும், ஐசோகோரிக்குனா V வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாபாட்டிக் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடியாபாட்டிக் ப்ராசஸ்னால் Q ஈக்குவல் டு ஜீரோ. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் 4ல் பாருங்கள் ஸ்டூடெண்ட், ஃபார் an ஐசோபாரிக் ப்ராசஸ் there is no change in the pressure. ஐசோபாரிக் ப்ரெஷரில் நம்மளுக்கு ஐசோபாரிக் அப்படின்னாவே ப்ரெஷர் வந்து no change in the system. ஓகே, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டெல்யூ ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூ. அந்த டபிள்யூக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணணும், மைனஸ் P டெல்வி. ப்ரெஷர் அண்டு வால்யூமை மல்டிப்ளை பண்ணினா ஒர்க்கை கிடைச்சிடும். இன் அதர் வேர்ட்ஸில் இன் ஐசோபாரிக் ப்ராசஸ் எ பார்ட் ஆஃப் தி ஹீட் அப்சர்வ் பை த சிஸ்டம் யூஸ்டு ஃபார் தி. அப்போ இன் அதர் வேர்ட்ஸ் ஐசோபாரிக் ப்ராசஸை வச்சு தான் அண்ட் ஹீட் அப்சர்வ் ஆகிற சிஸ்டத்துக்கு ஃபார் பிவி எக்ஸ்பென்ஷன் அண்ட் ரிமைனிங் ஆடட் டு தி இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அப்போ நம்ம எனர்ஜி வந்து ஆடட் பண்ணுறோம், இன்டர்னல் எனர்ஜிக்கு சப்ளீட் பண்ணுறோம். இது மாதிரி படுத்துக்கோங்க. இது எப்படி கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டுலாம் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது சம்மு. இது சம்முலேயே உங்களுக்கு கிவன் டேட்டா வந்து கொடுத்துட்டாங்க. 10 லிட்டர்ஸ், 1 அட்மாஸ்பியர், 5 லிட்டர். 5 லிட்டர் வந்து அப்படின்னு கொடுத்துருக்கிறது. லிட்டர்னாவே வால்யூம் தான். அப்போ VIன்னு எடுத்துக்கணும், இது இனிஷியல் வால்யூம். அப்புறம் 10 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஃபைனல் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கணும். ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 1 அட்மாஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கோங்க, 1 அட்மாஸ்பியர். ஓகேவா. ஜூல் கொடுத்துட்டாங்க, அதுதான் 400. இதை சப்ஸ்டிட் பண்ணுறேன், Q மைனஸ் P டெல்வி. இதை சப்ஸ்டிட் பண்ணி இந்த ஜூலு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா. அதுக்கு என்ன அப்ளை பண்ணுறோம், 101.33. இது வந்து 1 பாஸ்கலில் வரும். இப்போ 400 ஜூல் மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ண இந்த மாதிரி ஃபைனல் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா மைனஸ் 106.65 ஜூல் வருது. 400 ஜூல், ஜே அப்படின்னா ஜூல், இன்ட்டு 5 இன்ட்டு 10 101.33 ஜூல். அப்போ எல்லாமே நம்ம லிட்டர்லேருந்து ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ 400 ஜூல் அண்டு 506.65 ஜூல் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 106.65 ஜூல் வருது, ஆனால் மைனஸில் வருது. ஓகேங்களா. அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து என்தால்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.